வணக்கம் வணக்கம். இந்த இந்த பஸ்கோல் வந்து யாரோட நினைவாக கட்டுறீங்க? எனது அப்பாவின் அம்மாவின் ஆண்டு நினைவை முன்னிட்டு, அப்பாவின் 21வது வருஷத்தை முன்னிட்டும் அம்மாவின் 1வது ஆண்டினை முன்னிட்டும் நான் ஒரு பஸ்கோல் நிலையம் ஒன்று அமைக்க வேண்டும். எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. அது இன்று தான் அது பூர்த்திகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அம்மா அப்பாவின் பேர் அதாவது விநாசித்தம்பி உதயச்சந்திரன் அவர்களின் 21வது ஆண்டினை முன்னிட்டும், உதயச்சந்திரன் சீதாலட்சுமி அவர்களின் 1ஆம் ஆண்டினை முன்னிட்டும் இந்த பஸ்கோல் திறப்பதற்குரிய ஆயத்தங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம இப்போ வந்து வெயில் மழையில் வந்து பயணிகள் வந்து இருக்கிறதுல ஒரு அழகான அந்த மக்களுக்கான ஒரு சேவையை செய்யணும், மற்ற அம்மா அப்பான்ற ஒரு நினைவு காலங்களாக இருக்கணும் என்றதுக்காக எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசையை இன்று தான் அதை பூர்த்தி செய்யுது. இப்போ நான் இது வந்து முனிசிபல் ஊடாக மாநகர சபை அவர்கள் ஊடாக சில மெம்பர்கள் இந்த ஆதரவோடு இதை எடுத்து முழுதாக செய்துள்ளேன். எனக்கு கிட்டத்தட்ட இதென்று சொல்லி பார்க்க போனாலும் லட்சக்கணக்கில் தான் செலவழிச்சிருக்கின்றேன். அதை எனக்கு சொல்வதற்கு இதென்று இல்லை. ஆனால் பணம் இது செய்து அம்மாண்ட ஒரு நினைவு இதாக செய்வதற்காகத்தான் இதை முயற்சியாக செய்து முழுதாக முடித்து இந்த அம்மாவின் ஓராண்டு நினைவினை மதிய போசனமாக நாச்சிமார் கோயில் மண்டபத்திலும் இதை திறக்க மேயர் அம்மாவர் அனைத்து உறுப்பினர்கள் மாநகர உறுப்பினர்கள் அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அவர்களின் வரவேற்பு எங்களுக்கு மிக்க ஒரு செயலாக இருக்கட்டும். நிறைய பேர் வந்து பிறந்தநாள் நினைவான் இதுக்கெல்லாம் வந்து சும்மா பர்த்டே மாதிரி ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு போயிருக்காங்க. ஆமாம், மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரயோசனமான இருக்கும். அதுதான் அது எனக்கு ஒரு அம்மா அப்பா இப்படி இருக்கணும், 4 பேருக்கு அம்மா அப்பா அந்த அறிமுகம் தெரியணுமென்றக்காண்டி செய்து நான். மற்றும்படி எனக்கு இப்படி இந்த இதுகள் அதாவது இந்த சம்பந்தமான நாட்டுக்கு உதவி செய்யணும் அந்த சம்பந்தமான இதுகள் எனக்கு நீண்ட கால ஆசைகள். இதற்காக தான் இன்றைய இதை நான் நிகழ்ச்சி செய்து மிக கஷ்டத்தின் மத்தியில் நிறைவு செய்து கொண்டு இருக்கிறேன். ரிபிளே மீடியா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எனது நண்பன் சுகிதரனுக்கு மிக்க நன்றிகள். தொழில் மீடியாவுக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சேவை பண்ணி மக்கள் எல்லோருக்கும் விரிவடை செய்து காட்டுங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்னன்னா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள். என்னுடைய பேர் பரமலிங்கம் தர்ஷானம். நான் யாழ்ப்பாண மாநகர சபையின் 2ஆம் வட்டாரம். என்னுடைய வட்டாரத்தில் தான் இந்த பேருந்து நிறுத்தமானது அமைந்துள்ளது என்ற ரீதியிலே நான் ஒரு தார்மீக அடிப்படையில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஓகேண்ணா, இவர் செய்திருக்க செயல், அதாவது அவங்க அம்மாவுக்கு நிறைய பேர் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு செயல் செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஒரு செயல் செஞ்சுருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னா? இது மிகவும் முக்கியமானதும் ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். இன்றைய காலகட்டத்திலே களியாட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து காசை வீணாக கரியாக்கி தேவையற்ற விதங்களில் அண்டன்றைக்கு அப்போதே ஒரு பயணம் இல்லாமல் கழிந்து போகிற அந்த நிமிஷத்தையோடையே இல்லாமல் போகிற விஷயத்தை விடுத்து இப்படி ஒரு பொதுமக்களுக்காக மிகவும் சீரமைக்கப்பட்ட நானே என்னுடைய எத்தனை தரம் கவலைப்பட்டிருக்கேன். நான் 1வது தடவையில் 2ஆம் தடவையை வெற்றி பெற்றிருக்கிறதால எனக்கு இந்த இடம் சரியாக தெரியும். என்னென்னு சொன்னால் என்னுடைய வட்டாரம் அந்த இடத்துல என்னுடைய வட்டாரம் மட்டுமில்லை மாநகர சபையவே இந்த மூலையிலிருந்து 2ஆம் வட்டாரத்திலேருந்து தான் தொடங்குகிறது. அப்படியான நிலைமையிலே இதிலே பல மழை காலங்களிலே மக்கள் பல அசௌகரியங்களை இன்னல்களை எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது இதை புனரமைப்பதற்கான யோசனைகள் என்ன இருந்தாலும் அதுக்கான தனிப்பட்ட நிதி வளங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா மாநகர சபையின் நிதி வளத்தில் இதை கட்டாயம் புனரமைத்திருக்க முடியாது, புனரமைக்கிறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. அப்படி நிலைமையிலே தாங்களாகவே முன்வந்து எமது சக உறுப்பினர் கௌரவ மதுசிகான் அவர்கள் ஊடாக இதை புனரமைப்பித்து தந்த அந்த உதயச்சந்திரன் லட்சுமிகுமார் மற்றும் அவருடைய தாயார் என்ற அந்த விழாவுக்காக செய்ததற்கு நான் மிகவும் பாராட்டி வாழ்த்துவதுடன் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற வேண்டும். அத்துடன் இதை நாங்கள் இப்படியே ஒருக்கா செய்து போட்டு இப்படியே விடுறது இல்லாமல் இதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். வேணும்னு சொன்னால் மாநகர சபையால் இதை கிஞ்சித்து எங்களால் செய்ய முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இல்லைன்னு சொன்னால் நான் எப்படியோ செய்திருப்பேன். செய்ய முடியாத நிலைமையில இப்படி இந்த மாநகர சபையில் அங்கே நல்லூர் பிரதேச சபை பக்கத்துலேருந்து மாநகர சபைக்கு பக்கம் என்ற பண்ணோன்னு வர்ற 1வது ஒரு பேருந்து நிறுத்தம். ஆகவே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை செய்ததுக்கு அவர்களுக்கு பாராட்டுதலை வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு அவர் எவருடைய பெயரா தாயுடைய பெயரா செய்கிறார்களோ அந்த புண்ணியம் இதிலே பயன்பெறப்போகிற அத்தனை பாராட்டுகளும் புண்ணியங்களும் அந்த அம்மாவுக்கு சேர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் கஜன். சரணியா ஒர்க் ஷாப்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். வண்ணார பண்ண கேசாபிள்ளையாடியில்
பஸ்கோல் அதாவது பஸ்கோல் நிறுவி இருக்கிறீங்க. இதில் உங்களோட பங்களிப்பு என்ன மாதிரி? இது நான் நிறைவேண்டிலே இது உதயச்சந்திரன் குடும்பம் தான் நிறைவேறினது. இதை நான் வந்து இதை வந்து மாடல் பண்ணி செய்து கொடுத்தேன். இதை குட்டிக்கண்ணியோட கடனால் ஆசை உண்டு. திடீரென்று வந்து கேட்டதுல 1.5 நாளில் செய்து கொடுத்தேன். நான் ஃபுல்லாகவே 1 நாள் தான் எனக்கு முடிஞ்சது செய்து ஃபிட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிட்டேன். நான் அவங்களோட ஒரு விதத்தில் நான் அவங்களோட சொந்தக்காரன் தான். ஏன்னா இது வந்து எங்கட இப்போ வண்ணாரம்ல எங்கட ஏரியா தானே. இப்போ அதில் ஒரு வித்தியாசமாக விடாமல் இல்லாத மாதிரி ஒரு எல்லா இடம் இருக்கிறதானே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காண்டி ஒரு ஆங்கிள் ஒரு வலை கொண்டு போட்டு இப்படி சிஎன்சிலாம் கட்டிங் பண்ணி செய்த நாங்கள் நிறைய நாங்கள் பார்த்து கொண்டு போகிற இடங்கள்லானே. அதாவது மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பெரிய ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க. இதை நினைச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை அது குட்டி நைக்கிட்ட நன்றி சொல்லணும்னா இது வந்து இதோட நிற்கக்கூடாது. இதை வந்து தொடர்ந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். இப்போ ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டு போட்டு அப்படியே பேருந்து பல்லா போகிற மாதிரி விட்டால் வந்து அது அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அது தொடர்ந்து எவர் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருப்பாராங்க. இதே மாதிரி இதை மட்டும் இல்லை மெட்டாக்கள் செய்கிறார்களும் வந்து அதை தொடர்ந்தே இடையிடையில வந்து பார்த்து கொண்டு டேமேஜில் இருந்தால் அதில் பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றது என் அபிப்பிராயம். என்னுடைய பேர் ஜிஎம்எல்ஆர் நிதிதாஸ். என் நான் உமாகணேசன் சுவந்தமலர். எங்களோட அம்மாண்ட 1ஆம் ஆண்டு நினைவாகவும் அப்பாவன் 21ஆம் ஆண்டு நினைவாகவும் நாங்கள் பஸ் தரிப்பிடம் ஒன்று அமைத்த நாங்கள் அதை விட்டு நாங்கள் பெருமைப்படுறோம். பட் இது கனநாள் ஆசை எங்களுக்கு. எங்களோட அப்பா அம்மாவுக்கு இதில் செய்யணும்னு சரியான கனநாள் ஆசை. அது இப்போ நிறைவேறி இருக்குது. அதை விட்டு சந்தோஷப்படுறோம். சந்தோஷம். என்ன சொல்லுங்க, இது எங்களுடைய ஒரு ஏரியா, எங்களுக்குரிய இடம். எங்களுடைய அப்பா இந்த வந்து அப்பாவை பற்றி கேட்டா எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு பர்சன். மற்றபடி அவை உண்மையிலேயே நிறைய சந்தோஷப்படுவினம் என்று தான் நினைக்கிறோம். திடீரென்று இப்படி என் அண்ணா தான் இதை அரேஞ்ச் பண்ணி செய்திருக்கிறார். உண்மையிலேயே எங்களுக்கும் ப்ரௌடாக நல்ல ப்ரௌட் அவர் செய்ததை விட்டு நாங்கள் ப்ரௌடாக தான் நினைக்கிறோம். நாங்கள் நினைக்கல. ஏனென்றால் நாங்களும் என்னென்னு சொல்கிறது, இந்த இக்கட்டான நிலைக்கெல்லாம் வந்து இப்படி அம்மாண்ட இதை செய்யணுமென்றுட்டு வந்து சிறப்பிக்கணும் என்ற ஒரு காரணம் இருக்க இன்றைய அசாதாரண கால பொழுதில் நாங்கள் இதை இட்டு உண்மையாகவே கூட சந்தோஷம் என்னென்னா எங்களுக்குரிய ஒரு ஏரியா எங்களோட இடம் என்றதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றதையும் இதுக்கு ஒத்துழைச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஏனெண்டா இது சும்மா நிற்கிற மாதிரி நாங்கள் உடனே ஈஸியாக எடுக்க முடியாது. அது எங்களுக்கு இதுக்கான ஒத்துழைப்பை வழங்கின அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமே நன்றியை சொல்லிக்கொண்டு உண்மையிலேயே என் அம்மா அப்பா எல்லாரும் அவைகின்ற ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இதே போதுமென்ற மாதிரி இருக்குது. அந்தளத்துக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இதை விட மென்மேலும் நிறைய செய்ய வேணும் என்ற ஆசையால் அதுக்கு ஆண்டவனும் அவையின் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்க வேணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் 1ஆம் வட்டாரம். அதாவது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்ணார்பனை வடக்கு 1ஆம் வட்டாரம். இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட் பக்கம் தான் என்னுடைய வட்டாரம். வெற்றி பெற்ற உறுப்பினர். இந்த தெரியும் எங்களோட இந்த வட்டாரத்தில் வந்து 2ஆம் வட்டாரத்தில் வந்து வினாசி தம்பி உதயச்சந்திரன் அவர்களுடைய 21வது ஆண்டை முன்னிட்டும் உதயச்சந்திரன் சீதாலட்சுமி அவர்களுடைய 1வது ஆண்டை முன்னிட்டும் வந்து இந்த ஒரு பஸ் தரிப்பு நிலையம் வந்து திறக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய குடும்பத்தினரால். உண்மையிலேயே அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்கின்றோம். ஏன்னு சொன்னால் நீண்ட காலமாகவே இந்த இடத்துல ஒரு பஸ் தரிப்பு நிலையம் இருந்தது. அந்த பஸ் தரிப்பு நிலையம் ஒரு பாவனை இல்லாத முறையில் குப்பையாகவும் கஞ்சலாகவும் காணப்பட்ட நிலையிலே பராமரிப்பின்றி காணப்பட்டது. உங்களுக்கு தெரியும், மாநகர சபை இருந்தாலும் அந்த பஸ் தரிப்பு நிலையங்களை மத்திய பேருந்தினுடைய பாவனைக்கு தான் இருக்கிறபடியினால மாநகர சபையும் எதர்ச்சியாக அதை செய்ய முடியாத புனரமைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து வந்தது. ஆகவே இவர்கள் எங்களுடைய வட்டார உறுப்பினராக இருக்கக்கூடிய மாநகர மதுஷியன் அவர்கள் எடுத்த முயற்சியின் பேராக போன முறை மாநகர சபையிலே போட்டு இதனுடைய தீர்மானத்தை கொண்டு இதை புனரமைப்பதற்குரிய அனுமதியை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தோம். அந்த அடிப்படையிலே குடும்பத்தினர் தங்களுடைய நினைவாக வந்து இந்த பஸ் நிலையத்தை வந்து அழகான முறையிலே மிகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய அழகான முறையிலே மிகவும் நேர்த்தியான முறையில் ஒரு வித்தியாசமான ஒரு புது வடிவமைப்பிலே வந்து புனரமைச்சிருக்கிறார்கள்.
உண்மையில் அந்த குடும்பத்தினருக்கு யாழ்ப்பாண மாநகர சார்பிலும் எனது சார்பிலும் வந்து மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல எங்களுடைய மாநகரத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். இவ்வாறான பொது சேவைகளை செய்வதை எல்லாருமே முன்வர வேண்டும் என்றால் இக்கால சூழ்நிலையிலே வந்து எல்லாத்தையும் மாநகர சபை செய்ய வேண்டும், அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதை விடுத்து எங்களுடைய பிரதேசங்களில் என்னென்ன பொது இடங்கள் இருக்கின்றதோ இதே மாதிரி வாசிசாலைகள் இருக்கின்றன, சனசமூக நிலையங்கள் இருக்கின்றன, விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு உங்களால் முடிந்த சிறிய பங்களிப்புகளை நீங்கள் செய்வதன் ஊடாக உங்களுடைய கிராமத்திலும் உங்களுடைய நகரத்தையும் வந்து தூய்மையாகவும் ஒரு முன்னிறுத்திய ஒரு செயற்பாடாகவும் வந்து நாங்கள் அதை செய்யலாம். இது உண்மையிலும் ஆரோக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கணும். ஏன்னா தற்காலத்திலே இவ்வாறான தேவைகள் தான் எங்களுக்கு இருக்கின்றன. இவ்வாறு பல தேவைகள் இருக்கின்றன வட்டாரங்களிலே. அவற்றையும் ஒவ்வொரு நினைவேந்தலுக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டங்களிலே ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும் அல்ல நினைவேந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் பல நிகழ்வுகளுக்கும் வந்து தேவையில்லாத நாங்கள் எங்களை வீண் விரயமாக பணங்களை வந்து ஆடம்பரத்துக்காக செலவழித்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் அந்த பார்க்கிலே பீச்சிலே அவ்வாறான நிகழ்வுகள் செய்யாமல் இவ்வாறான ஒரு பொது விடயங்களுக்கு அந்த பணங்களை இவர்கள் செலவு செய்வதன் ஊடாக சமூகத்தில் வந்து அவர்களுக்கு நன்மதிப்பும் இவர்களை தொடர்ந்து அடுத்த தலைமுறையினர் பின்பற்றி வருவதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இதை முன்னெடுத்த இந்த குடும்பத்தினருக்கு மீண்டும் எங்கள் வட்டார மக்கள் சார்பிலும் எனது சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திறப்பு விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய எமது யாழ் மாநகர சபையின் முதல்வர் அவர்களுக்கும் கௌரவ சுகாதார குழு தலைவர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் இன்றைய இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற அமரது குடும்பத்தினர் அனைவரும் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் இன்று எமது நாடு மிக பொருளாதாரத்திலே மிகவும் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தனது பெற்றோர்களின் நினைவாக மிகவும் பொருத்தமான ஒரு இடத்திலே இந்த மிகவும் சன நெருக்கடி கூடிய இந்த காங்கேசந்துறை வீதியிலே மிக பிரபல்யமான செல்வ மகால் மண்டபத்துக்கு முன்பாக அதிகமானவர்கள் பஸ்ஸிலே வந்து அந்த மண்டபத்துக்கு போவதையும் அதிகமான பயணிகள் இந்த இடத்திலே இருந்து ஏறி பஸ் நிலையத்துக்கு செல்வதனையும் நாம் சாதாரணமாக அவதானிக்க முடிகின்றது. ஆனால் அந்த வேளைகளில் இருந்த அந்த தரிப்பிடமானது ஒரு முறையற்ற விதத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்திலே இருந்ததனை கவனித்த அன்னாரது உதயச்சந்திரன் குடும்பத்தினர் அவர்களது பெற்றோர்களது நினைவாக தந்தையின் 21வது ஆண்டு நினைவு, தாயாரின் 1வது ஆண்டு நினைவாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தினை இங்கே செய்திருக்கின்றார்கள். தமது சொந்த பணத்தினை முழுமையாக செலவழித்து மக்கள் அனைவரும் பயன்படும் விதமாக ஒரு அழகான
பஸ் தரிப்பிடத்தினை இங்கே அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவரது குடும்பத்தினருக்கு எமது மாநகர சபையின் சார்பிலே நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்விலே பிரதம விருந்தினராக வருகை தந்து இந்த பஸ் தரிப்பிடத்தினை அங்குரார்ப்பணம் செய்து திறப்பு விழா செய்த எமது மதிப்பார்ந்த முதல்வர் அவர்களை இந்த நிகழ்விற்கான ஒரு ஆசியுரையினை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய பஸ் திரைப்படமானது இந்த கேகேஎஸ் வீதியிலே ஒரு பிரபல்யமான இடத்திலே, அதாவது செல்வா மகாலுக்கு முன்பாக ஏற்கனவே என்ற குடும்பத்தினர் உதயச்சந்திரன் சொல்லியிருந்தார். ஏற்கனவே 40 வருடங்களுக்கு முன்பதாக தங்களுடைய தந்தையாருடைய நினைவாக இந்த பஸ் தரிப்பிடத்தை அமைத்திருந்தோம். தற்போது இந்த பஸ் தரிப்பிடம் சேதமடைந்து காணப்பட்டமையால் தாங்கள் புதிதாக உண்மையிலேயே சில பஸ் தரிப்பிடங்களை நாங்களும் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஒரு புதிய நவீன முறையிலே அதை இன்று அமைத்திருக்கின்றார்கள். என்னை இந்த மாநகர முதல்வரை ஒரு முதன்மை விருந்தினராக அழைத்து அதை அங்குரார்ப்பணம் செய்ய அழைத்தமையிட்டு அந்த குடும்பத்தினருக்கு முதலாவது எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு எங்களுடைய கௌரவ உறுப்பினர் மதுஸ்ரீகன் நான் இந்தியா செல்வதற்கு முன்பதாக என்னிடம் கேட்டிருந்தார். அம்மா, நீங்கள் வந்தவுடன் எங்களுடைய பஸ் தரிப்பிடம் ஒன்று ஒரு ஓப்பனிங் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருந்தேன். நான் இந்தியா செல்லும் போது நான் வந்தவுடனே உங்களுக்கு நான் அதை அங்குரார்ப்பண சின்னவுக்கு நான் அதை கலந்து கொள்வேன் என்று அந்த நேரத்திலே அவர் எங்களுடைய மதுஸ்ரீகன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இப்படியான இந்த பஸ் ஒரு பெற்றோர்களுடைய நினைவாக ஏற்கனவே எங்களுடைய கௌரவ உறுப்பினர் குமணதாசன் கூறியது போல நாட்டிலே பொருளாதார நிலைமை மிகவும் மோசமான நிலையிலே போய்கொண்டிருக்க நேரத்திலே தங்களுடைய தாய் தந்தையரை நினைத்து ஏற்கனவே இருந்த இந்த பஸ் தரிப்பிடத்தை தற்போது அவர்கள் ஒரு புதிய ஒரு வடிவத்திலே அமைத்து அவருடைய நினைவை இந்த குடும்பத்தினர் ஒரு செல்வா மகாலுக்கு அருகிலே என்னென்று சொன்னால் அந்த இடத்திலே கூடுதலாக இந்த செல்வா மகளிலே நிறைவாக நிறைய வைபவங்கள் நடக்கின்றன. பெருமளமான மக்கள் இந்த இடத்திலே வருகிற நேரத்திலே அருகிலே ஒரு புதிய பஸ் தரிப்பிடம் அமைந்திருப்பதையிட்டு நான் உண்மையிலே பெருமாள் அடைகிறேன். அவருடைய குடும்பத்தினருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்த மதுஸ்ரீகன் மற்றும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த உதயச்சந்திரன் குடும்பத்தினருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது அம்மாவின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளும் இந்த வருடம் எங்களது அப்பாவின் 21வது நினைவு வருடமாகவும் ஒரு பேருந்து திரைப்படத்தை நிறுவுவோம் என நிறைய காலமாக நாங்கள் எண்ணி இருந்தோம். அது உண்மையிலே எங்களுடைய அம்மாவின் ஆசீர்வாதமோ தெரியவில்லை. வெகு சீக்கிரமாக இப்படி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை ஒரு தக்க தருணமாக எனது அண்ணன் உண்மையிலேயே திறம்பட அதை செயலாற்றி இருக்கின்றார். அதையிட்டு நாங்கள் எங்கள் குடும்ப சகிதமாக உண்மையிலேயே நாங்கள் அதை வரவேற்கின்றோம். அவரை ஒரு சிறப்புமிக்க ஒரு அண்ணனாக நாங்கள் எண்ணுகின்றோம். ஏனென்றால் ஒரு நினைவிடத்தை நாங்கள் ஒரு திரைப்படத்தை உடனடியாகவே ஒழுங்கு செய்து அதை அந்த தக்க தருணத்தில் அதை நிறைவேற்றுவதென்றது கொஞ்சம் கடினமான ஒரு செயற்பாடு. அதை எங்களது அண்ணன் திறம்பட செய்திருக்கிறார். அதை நான் முதலில் இந்த இடத்தில் சொல்லி அடுத்ததாக இங்கு இந்த இடத்தை தந்து எங்களுக்கு சகல ஒத்துழைப்பையும் வழங்கிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் எங்களுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அத்தோடு எங்கள் உற்றார் உறவினர்கள் இதுக்கு நிறைய அயலவர்கள் எல்லோரும் எங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டினை வழங்கியிருந்தார்கள். எங்களோட சொந்தக்காரர் எல்லோருமே நல்ல ஒரு மீடியாக்கள் உண்மையிலேயே சுகிதரன் மீடியா என்று அழைக்கப்படும் அவர் எல்லாருக்குமே எங்களுடைய அம்மா அப்பாவின் சார்பா என்றதை விட எங்கள் குடும்ப சார்பா நாங்கள் இந்த தருணத்தில் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
ஓ